ரைட். 686 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 687 பார்க்கணும். வடிகட்டியில் வடிகட்டிய நீர் ஏன் பருகுவதற்கு உகந்தல்னு சொன்னா அதுல நுண்ணங்கிகள் காணப்படுறதால அதோட குளோரின் சேர்த்து தான் அருந்துறது. நீரை சுத்திகரிக்க மிகவும் பொருத்தமான முறை கொதித்து ஆற விடுதல் தான் மிகவும் சிறந்த முறை. புவியில் நீர் பனிக்கட்டியாக காணப்படுவது துருவ பகுதியில், அதாவது பிள்ளைகள் இந்த உலகத்துல எங்களோட பூமியில இந்த வடதுருவம் தென் துருவம் என்று சொல்லி ரெண்டு இடம் இருக்கு. அங்கதான் பனிக்கட்டியாக 2 வீத நீர் உறைஞ்சி இருக்குது. நீரிலிடப்பட்ட பனிக்கட்டி கரைவதற்கான காரணம் நீரின் கரைக்கும் இயல்பு வெப்பத்தை இழத்தல் வெப்பத்தை பெறல் என்று சொல்லியிருக்கிறாங்க. கரையிறதுக்கு காரணம் வெப்பத்தை பெறுறது. அதே போல அடுத்த பாருங்க 691 நீரின் மிதக்கும் இயல்பு நமக்கு பயன்படும் சந்தர்ப்பம் என்று சொல்லி கேட்கிறாங்க. கட்டுமரத்துல பயணிக்கிறது. சர்வதேச குடிநீர் தினம் மார்ச் 22 முதலாவது விடை சரி. அடிக்கடி வெள்ளப்பெருக்க அர்த்தத்தை எதிர்நோக்கும் மக்கள் வந்து யாருன்னு சொன்னா ஆற்றோரங்களில் வாழ்ற மக்கள் தான் அடிக்கடி என்ன செய்வாங்க, வெள்ள அனர்த்தங்களுக்கு ஈடுபடுவாங்க. அதாவது அவங்க தான் அந்த அனர்த்தங்களை முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். பாதையில் பாதசாரிகள் விடும் தவறுகளில் ஒன்று வலதுபுறமா நடந்து செல்லுதல் சரி, பாதசாரி கடத்தல் சரி, இடதுபுறமா நடந்து செல்றது தவறு. ஒரு வாகனம் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்வதாயின் இந்த பக்கம் முந்தி போகலாம், வலது பக்கமா முந்தி செல்லலாம். வாகனம் உங்களை ஓட்டி செல்லும் சாரதிகளால் விடப்படுவது இடதுபுறமா வாகனம் ஓட்டுதல் சரி, சுற்றுவட்டங்களில் வலதுபுறந்து வாகனங்களுக்கு சந்தர்ப்பம் அளித்தல் சரி, அதிக வேகமா ஓட்டுறது தான் அவங்க விடுறது தவறு. வீதியில் பயணிக்கும் கண் பார்வையற்ற ஒருவரை கண்டால் நாம் உடனடியாக செய்ய வேண்டியது ஓடிச் சென்று அவங்களுக்கு உதவி செய்யறது. பேருந்தில் விசேட ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளவர் வலது குறைந்தோர் கற்பிணி தாய்மார். மதகுருவுக்கும் இதோட சேர்த்து மதகுருவுக்கும் அனுமதி அதுல இருக்கு, 3 சீட் இருக்கு. அடுத்த கவனிங்க. வீதி சமிஞ்சை தூணில் காணப்படும் ஒளிச்சமிஞ்சை நிறங்கள் முறை என்று சொல்லி கேட்கிறார்கள். மேல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பு மஞ்சள் பச்சை முதலாவது விட இருக்கு. கீழே இருந்துன்னு சொன்னா பச்சை மஞ்சள் சிவப்புன்னு இருக்கு. அப்ப அதுக்கு முதலாவது விடை சரி. வாகனம் நிறுத்துக சிவப்பு, பயணிக்குக என்றதுக்கு டைம் முடியுது. அடுத்த பாருங்க, பயணிக்கு என்று சொல்றது பச்சை. வீதியில் பயணம் செய்யும் போது விசேட வாகனங்களில் ஒன்று நோயாள காவு வண்டி. ஆனா இது எங்களுக்கு தெரியும், இலவசமா இலங்கை அரசாங்கத்தால வழங்கப்படுற ஒரு பாரிய சேவை. இதற்கு நீங்க எவ்வளவு காசு கட்டணுமா? அதுக்கு தெரிஞ்சாக இதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் என்ன ஆம்புலன்ஸுக்கு? 1. 1990. ரைட், வெரி குட், கட்டிக்காரன். ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க, வீதி சமிஞ்சை ஒன்று தந்திருக்கிறாங்க. வீதி சமிஞ்சை விளக்கில் ஆங்கில எழுத்து சி குறிப்பது பச்சை விளக்கு. அடுத்த பாதசாரிகள் வீதியை கடப்பதற்கு ஒளிருவது 2 கடவை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சிவப்பு மனிதன் தோன்றக்குள்ள பச்சை மனிதன் தோன்றது. அதே போல இதுல பாதசாரிகள் வீதியை கடப்பதற்கு சமிஞ்சை வந்து பச்சை நிறத்தில் நடக்கும் மனிதன் வரும். சிவப்பு நிற மனிதன் கொண்டு ஒளிச்சமிஞ்சை ஒழிக்குமாயின் பாதசாரிகள் யாது செய்ய வேண்டும்? பாதையை கடக்க கூடாது. சிவப்பு கலர் ரத்தம் வரும் உங்களுக்கு கடந்தீங்க என்று சொன்னார். நமக்கு பரிச்சயமற்ற ஒரு பிரதேசத்தை பயணிக்கும் ஒருவர் ஒரு குறித்த இடத்திற்கு செல்லும் வீதியை இனங்காண பொருத்தமான சாதனம் என்று சொல்லி கேட்கிறாங்க. வீதியின் தேசப்படும் கிராமப்புறங்களில்
இப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் கூகுள் மேப் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா கிராமப்புறங்களில் காண முடியாத பாதை, அதிவேக பாதை இருக்காது. ஒற்றையடி பாதை, மாட்டு வண்டி பாதை எல்லாம் இருக்கு. தேசப்படம் ஒன்றிய ஊதா நிறம் குறிப்பது அதிவேக பாதை, முதலாவது சரி. தேசப்படத்தில் புகையிரத பாதையை குறிப்பது கருப்பு. உங்களுக்கு தெரியும் புகையிரதம் போக்குல கருப்பு புகையை விட்டு போறபடியா அதை கருப்புன்னு சொல்லலாம். குறியீடு A23 என்று சொல்றது பிரதான வீதிகள், பெருந்தெருவு என்று சொல்றது. இதுல ஊதா கலர்ல E1 E2 என்று வந்தா அது அதிவேக பாதை. அதே போல இப்படி வந்த ஒரு இடைவெளி விட்டு விட்டு வந்தா அது புகையிரத பாதை. இலங்கை தேசப்படத்தில் சிவப்பு நிற குறிப்பது பெருந்தர். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கிறோம். இந்த இந்த நேரத்தோட பார்த்தது வந்திருக்கு. ஊதா கலர்ல குறிக்கப்படுறது அதிவேக பாதை, இரண்டாவது விடை சரி. கரையோர புகையிரத பாதை வந்து கொழும்பிலிருந்து மாத்தறை, விடை இரண்டாவது சரி. வீதி தேசப்படம் ஒன்று மாணவர்களுக்கு தேவைப்படும் முக்கிய சந்தர்ப்பம், விடை இரண்டாவது இல்ல மூன்றாவது விடை சரி. கல்வி சுற்றுலா செல்வதற்காக கட்டாயம் ஒரு பாதை ஒன்று வேணும். தற்காலத்தில் பெரும்பாலும் வாகனங்கள் சாலையில் தமக்கு பயண பாதையை கண்டறிவதற்காக, விடை மூன்றாவது சரி. பின்வரும் நகரங்களுள் விமான நிலையம் அமைந்துள்ளது கொழும்பு. இதுக்குள்ள விமான நிலையம் இருக்கிறது காலி அம்பாந்தோட்டை, விடை அம்பாந்தோட்டை. மத்தள விமான நிலையம் இருக்கு. இலங்கை இயற்கை துறைமுகம் திருகோணமலை துறைமுகம். சர்வதேச விமான நிலையம் கட்டுநாயக்க. மஹிந்த ராஜபக்ச அமைந்துள்ள இடம் அம்பாந்தோட்ட. 720 பாருங்க. போக்குவரத்தின் போது நாட்டிற்கு வெளியே பொருட்களை கொண்டு செல்வதற்கு உதவக்கூடியவை விமானம். நேர காலத்துடன் பயணச்சீட்டுகளை எல்லா சொல்லும் பெற வேண்டிய சேவை விமான சேவை. அதுக்கு விடை பிள்ளைகள் விமான சேவையிலையும் பெற்றுக்கொள்ளலாம், புயர சேவையிலையும் பெற்றுக்கொள்ளலாம். நேர காலத்தோட இதுல மிக முக்கியமான விடை எதுன்னு சொன்னா ரெண்டாவதா இருக்கு. சரி, அதால 2 விட கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்தாலும் சரி விடுங்க. விமான பயணத்தோடு தொடர்பற்ற ஒன்று. கிடைச்சிட்ட நேரத்தோடு எடுக்கணும் சரி. ஒரு குறித்த நிறையுள்ள பயணப்பதியை கொண்டு செல்லணும் சரி. விரும்பிய நேரத்தில் பயணம் செய்யலாம், அது பிள்ளை. அது உரிய நேரத்துக்கு போகணும். வெளிநாடு செல்ல இருக்கும் ஒருவர் குறைந்த எத்தனை மணித்தியாலங்களுக்கு முன்புக்கு விமான நிலையத்துக்கு செல்லணும்? 3 மணித்தியாலத்துக்கு முதல். பின்வரும் எந்த நகரம், நீங்க இப்ப 10 மணிக்கு போறீங்கன்னா காலையில 7 மணிக்கெல்லாம் நீங்க உள்ள போயிடும். பின்வரும் எந்த நகரம் துறைமுகம் இல்லாத நகரமாகும்? இதுல கண்டியில துறைமுகம் இல்லை என்ற, கண்டியில கடலே இல்லை. பின்வற்றில் பொது வாகனங்களில் ஒன்று புகையிரதம், முதலாவது விடை சரி. பொது வாகனம் ஒன்றில் பயணிக்கும் ஒருவர் செய்யக்கூடாத ஒன்று புகைப்பிடித்தல், இரண்டாவது சரி. பேருந்து ஒன்றில் பயணிக்கும் போது ஆபத்தான சந்தர்ப்பம். பேருந்து ஒன்றில் பயணிக்கும் போது ஆபத்தான சந்தர்ப்பம், விடை மூன்றாவது சரி. பொது வாகனம் ஒன்றில் பயணம் செய்யும் நபர் ஒருவர் கட்டாயமாக இருக்க வேண்டியது பயணச்சீட்டு. பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் ஒருவர் ஏனையோருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் ஒன்று. சத்தமாக பற்றி வாசிப்போம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சத்தமா பத்திரிகை வாசித்தல். அடுத்தது 730. பொது போக்குவரத்து வாகனமாக பேருந்து ஒன்றிற்கு நாம் ஏற்படுத்தும் தீமை ஒன்று அல்லாதது, விடை மூன்றாவது சரி. முற்காலத்தின் மன்னர்கள் பயன்படுத்தியது பல்லக்கு. ஆற்றை கடப்பதற்கு உதவுவது ஓடம். ஆரம்ப காலத்தில் நோயாளியை கொண்டு செல்றதுக்கு, விடை மூன்றாவது சரி. அதிரடி பின்னவற்றில் கடல் வழி போக்குவரத்து சாதனம் ஓடம், வள்ளம், கப்பல். பாதசாரி வீதியை கடப்பதற்கு தற்போது வீதியில் காணப்படும் கடவை நிறம் வெள்ளை. வீதியை பாதசாரியில் கடவையினூடாக கடக்க இருக்கும் ஒருவர் பார்க்க வேண்டிய பக்கம் வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம். அப்ப விடை முதலாவது சரி. வீதியை கடந்து செல்லும் ஒருவர் செய்யக்கூடாத ஒன்று. சார்
சொல்லுங்க. 737க்கு அந்த 736க்கு வீதியில் பாதசாரிகள் கடத்துவதற்கு வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து வாகனம் வராத சந்தர்ப்பத்தில் கடத்தல் வராதா? வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து கடத்தல் right. அதை விட இது பொருத்தமா இருக்கேண்ணா. ரெண்டாவது சரி. அடுத்த 737க்கு right. வீதியில் பயணிக்கும் பேணப்பட வேண்டிய நட்பழக்க வளங்களில் ஒன்று அல்லாதது வீதியின் வலது பக்கமாக கடத்தல் சரி. குழுமா செல்லுதல் அது குழுமா செல்லுதல் பிழை. மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது உபாசனம் எதுல இருக்குமாண்டா பேருந்துல இருக்கு. Right. அடுத்த பாருங்க. மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டின் படிமுறைகளின் எண்ணிக்கை 5. வீதியில் வாகன விபத்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று. Right. விடை இரண்டாவது சரி. பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவதால் கிடைக்கும் அனுகூலங்களில் அடங்காதது விரும்பிய நேரத்தில் பயணம் செய்வது. மூன்றாவது விடை சரி. பேருந்து ஒன்றில் பயணி ஒருவர் ஏறி இறங்கும் முறை பின்னால் ஏறோடும் முன்னால் இறங்கோடும். முதலாவது விடை சரி. வாகனங்களை சேதப்படுத்தும் சந்தர்ப்பம் ஒன்று அல்லாதது வாகன கண்ணாடிகளை உடைக்காதிருத்தல். எனது உள்ளத்தின் அமைதியை நண்பர்கள் உணரட்டும் என்று வந்தாலே அது என்ன பிரார்த்தனை. நான் சிறு பிள்ளை என்னால் ஆற்ற வேண்டிய கடமைகளை வகுப்புக்கு ஆற்றுவேன் வேன் என்று வந்தால் அது மன உறுதி. மூன்றாவது. இச்செயற்பாடு எத்தனையாவது சொன்னா 2ஆம் கட்டம் அல்லது 11வது. சூரிய செயற்பாடு 12 இருக்குது. உள்ளத்தை இதப்படுத்தும் படிமுறைகளின் இறுதி படிமுறை மலர்வு. சுற்றுப்புற ஒலிகளை செய்மடுக்கிறேன் முதலாவது. 750 கேள்வி பார்த்திருக்கிறோம். மீதியை நாங்க நாளைக்கு 900 வரைக்கும் சார் தெரியும். சார் ஆமா. அந்த நாம் சுற்றுப்புற ஒலிகளை செவிமடுப்போம் இரண்டாவது தானே? எத்தனையாவது கேள்வி? 750. நான் சுற்றுப்புற சொல்லி உடலை வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உள்மூச்சு வெளிமூச்சு விடுக முதலாவதுக்கு வரும். இரண்டாவது சரி. சரி 750 வரைக்கும் பார்த்துக்கிறோம் பிள்ளையும். மீதியை நாங்க நாளைக்கு பார்ப்போம்.